பாம்புக்கு பால் ஊத்துறதோட பழக்கம் எப்படி உருவாச்சு? அதோட உண்மையான பின்னணி என்னன்னு தெரியுமா? நாகதோஷம் காரணமா வாழ்க்கையில பல தடைகள் ஏற்படுறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பாம்புக்கு பால் ஊத்தக்கூடிய வழிபாடு ஏன் செய்யப்படுது? இதனால கிடைக்கிற பலன்கள் என்ன? வாழ்க்கையில தீராத கடன் தொல்லை, திருமண தடை, இல்லனா குடும்பத்துல நிம்மதியின்மை மாதிரியான பிரச்சனைகளால அவதிப்படுறீங்களா? இதுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய நாகதோஷம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இந்த தோஷங்களை நீக்கி தெய்வ அருளை பெற நம்ம முன்னோர்கள் காட்டின எளிய வழிதான் பாம்புக்கு பால் ஊற்றக்கூடிய வழிபாடு. இது வெறும் சடங்கு கிடையாது, உங்களோட வாழ்க்கையோட தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வீக தீர்வு. ஆன்மீக ரீதியா நாக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. குறிப்பா ராகு அப்புறம் கேது கிரகங்களோட எதிர்மறை தாக்கங்களை குறைக்க இந்த வழிபாடு பரிந்துரைக்கப்படுது. மன அமைதி தேடுறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கிறவங்களுக்கும் பாம்புக்கு பால் ஊற்றக்கூடிய சடங்கு ஒரு வரப்பிரசாதமா அமையுது. இதோட பின்னணியில் இருக்கக்கூடிய ஆழமான ஆன்மீக ரகசியங்களை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். புராணங்களின்படி பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிவந்த ஆலகால விஷத்த சிவபெருமான் அருந்தினாரு. அந்த விஷத்தோட வெப்பத்தை தணிக்கவும் உலகத்தை காக்கக்கூடிய நாகங்களுக்கு நன்றி செலுத்தவும் பால் அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் உருவாச்சு. நாக தேவதைகள் குளிர்ச்சிய விரும்புவாங்க அப்படிங்கறதால பால்ல நனைஞ்ச புத்து இல்லனா சிலைக்கு வழிபாடு செய்யறது அவங்களோட கோபத்தை தணிக்கிறதா நம்பப்படுது. வரலாற்று ரீதியா நாகங்கள் பூமியோட காவலர்களா கருதப்படுறாங்க. விவசாய நிலங்கள்ல எலிகளை கட்டுப்படுத்தி பயிர்களை காக்கறதால அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா இந்த வழிபாடு தொடங்குச்சு. ஆன்மீக ரீதியில இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட எண்ணங்களை நீக்கி மனச தூய்மைப்படுத்துறத குறிக்குது. பாலோட வெண்மை நிறம் தூய்மையையும் அமைதியையும் அடையாளப்படுத்துது. பாம்புக்கு பாலூற்ற வழிபாட்ட சரியா செய்யறது முழுமையான பலனை கொடுக்கும். குளிச்சு முடிச்சு தூய்மையான ஆடை போட்டுக்கிட்டு மனச ஒருமுகப்படுத்தணும். புற்று இல்லனா நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் அப்புறம் குங்குமம் இட்டு அலங்கரிக்கணும். காய்ச்சாத பசும்பாலை எடுத்து சின்ன பாத்திரத்துல எடுத்துட்டு போகணும். காய்ச்சாத பசும்பால ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்துட்டு போகணும். வாசனை மலர்கள், குறிப்பா மல்லிகை இல்லனா செவ்வரளி மலர்களை சமர்ப்பிக்கணும். நெய் தீபம் ஏத்தி தூப தீபங்கள் காட்டி நாகதேவதைய வணங்கணும். கடைசியா நிவேதனமா பழங்கள், கற்கண்டு இல்லனா தாம்பூலம் வச்சு வழிபாட்ட முடிக்கணும். வழிபாட்டப்போ கீழ்கண்ட மந்திரத்தை 21 இல்லனா 108 தடவை உச்சரிக்கிறது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். இது உங்களோட பிரார்த்தனைய நேரடியா நாகதேவதைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமை கொண்டது. ஓம் நாகராஜாய வித்மகே சசிஷ்ராவணாய தீமகே தன்னோ சர்ப பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்றப்போ மன தூய்மையோட இருக்கிறது ரொம்பவே அவசியம். மந்திரத்தோட அதிர்வுகள் உங்க வீட்டோட எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். குறிப்பா செவ்வாய் இல்லனா சனிக்கிழமைகள்ல இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ராகுகேது தோஷங்களை சீக்கிரமா நீக்க உதவும். பாம்புக்கு பால் ஊத்துறதால கிடைக்கக்கூடிய பலன்கள்: ஜாதகத்துல இருக்கக்கூடிய சர்பதோஷங்கள் நீங்கி கிரகங்களோட அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப நாட்களா குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு நாக வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும். கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துல அமைதி நிலவும். தொழில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பொருளாதார ரீதியா முன்னேற்றம் ஏற்படும். தீராத தோல் வியாதிகள் அப்புறம் விஷபயம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். பக்தி அப்புறம் நம்பிக்கையோட செய்யப்படக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் எப்பவுமே வீண் போகாது. நாகதேவதைகளை தூய்மையான மனசோட வணங்குறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும். இந்த எளிய சடங்கு உங்களோட ஆன்மீக பயணத்துல ஒரு முக்கிய மைல்கல்லா அமையும் அப்படிங்கறதுல ஐயமில்ல.